ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார், திருப்பூரிலிருந்து. எனக்கு ஜோதிடம் எனும் மாபெரும் வித்தையை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2024 வருட குரு பெயர்ச்சி பலன்களில் எந்த ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட போகுது, எந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் ஏற்பட போகுது, எந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் போய் நீராடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது, அன்னதானம் செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குது, மற்றும் பணம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2024 வருட குரு பயிற்சியில் குரு பகவானானவர் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்க, கன்னிராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அந்த இடமாற்றமானது மகிழ்ச்சியை தரக்கூடியதா, பல நாள் எதிர்பார்த்த இடமாற்றமா, லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமாற்றமா, ஆதாயத்தை தரக்கூடிய இடமாற்றமாக நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு கடை வச்சுருக்காரு. அங்கே சரியான வியாபாரம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த கடையை மாற்றணும் அப்படிங்கிறது பல நாளாக அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் முடியாமல் போயிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த கடையானது உங்களுக்கு நல்லா வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கடை கிடச்சி அதை மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்துடும். அதே போல் இன்னொரு உதாரணமானது, ஒருத்தர் ஒரு உத்தியோகத்தில் வெளிமாநிலத்தில் இருக்கிற கம்பெனியில் உத்தியோகத்தில் வேலை செஞ்சிட்ருப்பார். அவர் இருக்கிற ஊருக்கு பக்கத்துலேயே அந்த கம்பெனியோட பிரான்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அங்கே அவர் மாற்றணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல நாளாக அவர் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டுட்டு இருந்திருப்பார். பல காலமாக அது நடக்காமல் இருந்திருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் ரிஷபராசியாவோ, கன்னிராசியாகவோ, விருச்சிக ராசியாகவோ, மகர ராசியாகவோ இருந்தார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி அப்படிங்கிறது தானாகவே அமையும். தானாகவே அந்த இடத்துக்கான ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த மாதிரி ரொம்ப சுபத்துவமான பணியிட மாற்றமாக, சுபத்துவமான இடமாற்றமாக, லாபத்தை தரக்கூடிய இடமாற்றமாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாற்றமாக இந்த இடமாற்றமானது அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க, கன்னிராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் போகிறது, ஒரு சுற்றுலா போகிறது, ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே மாதிரி அன்னதானம் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சியானது அவ்வளவு சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, துலா ராசிக்கு 8ல் இப்போ கோச்சாரத்தில் குரு இருக்கார். தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த காலகட்டங்களில் இவங்க பொருளாதார விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியிடங்களில் அல்லது பயணங்கள் செல்லும்போது ஏதாவது பொருளையோ அல்லது பணத்தையோ இழக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி திருட்டு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் பொருளாதார விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சேமிப்பு பணம் அப்படிங்கிறது கரையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்குது. தாயார் மற்றும் தாய்வழி உறவுகளோட அந்யோன்யமான உறவு அப்படிங்கிறது இருக்காது. அதனால் கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி பயணங்களில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம பயணம் போகிறோம் அல்லது வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் நடக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். ஒரு மனசஞ்சலம், ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த துலா ராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.